சிவமகா புராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது சந்திரன் காதலித்த கதையும் சோமேஸ்வர மல்லிகார்ஜுன மகிமையும். வியாசரின் சீடரே, ஜோதிர்லிங்கங்களின் உற்பத்தியையும் மன துயரத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்டார்கள். சூதமா முனிவர் தொடர்ந்து கூறலானார். ஆதி காலத்தில் தட்சனுக்கு அஸ்வினி முதலிய 27 பெண்கள் பிறந்தார்கள். தட்சன் அந்த பெண்களை எல்லாம் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அவர்கள் சந்திரனுடன் கூடி பொன்னும் மணியும் போல பெருமையுடன் வாழ்ந்து வந்தார்கள். சந்திரன் சிறிது காலத்திற்கு பிறகு தன் மனைவிகளில் ரோஹிணி என்பவளை மட்டும் மிகவும் அதிகமாக காதலித்து வந்தான். மற்றவர்களை மனைவியராக கருதாமல் அலட்சியப்படுத்தினான். அதனால் 26 பத்தினியர்களும் தங்கள் தந்தையான தக்ஷனிடம் சென்று நடந்து வரும் வாழ்வை கூறி முறையிட்டு எவ்வாறாயினும் தங்களை காக்க வேண்டும் என்று கெஞ்சினார்கள். தக்ஷன் மிகவும் வருத்தமடைந்து தன் மருமகனான சந்திரனிடம் சென்று, நீ நற்குலத்தில் பிறந்து கலாநிதி என்ற பெயரை பெற்றிருந்தும் உன்னை மணந்த மனைவியரை எல்லாம் ஒரே மாதிரியாக நடத்தாமல் இருப்பது சரியல்ல. மனைவியர் அனைவரிடமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தன் இருப்பிடம் சேர்ந்தான். சந்திரன் தக்ஷனின் சொற்களை சிறிது கூட ஏற்காமலும் தன் விருப்பத்தின்படியே ரோஹிணியிடம் மட்டுமே அதிக காதலுடன் நடந்து வந்தான். சந்திரனுக்கு தீமை விளைய வேண்டிய காலம் நெருங்கிய காரணத்தால் அவன் தக்ஷன் சொன்ன புத்தியை கேளாமல் ரோஹிணி ஒருத்தியையே விரும்பினான். சிறிது காலம் கழிந்ததும் தக்ஷன், என் மருமகன் என் புத்திரிகள் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறான், அதை பார்ப்போம் என்று நினைத்தான். அவனது புதல்விகள் சந்திரன் முன்போலவே இருந்து வருவதாக தக்ஷனிடம் புகார் செய்தார்கள். தக்ஷன் சந்திரனை சந்தித்து, சந்திரா, நான் சொன்ன நற்புத்தியை நீ ஏற்க மறுத்ததால் உன் கலைகள் நாலா வண்ணமாக குன்றி குறைந்து ஒளி மங்கி போவாய் என்று சபித்தான். உடனே சந்திரன் தன் ஒளி மங்கி கலைகள் குறைவதைக் கண்டு, எங்கே போவேன், யாரிடம் என் குறையை சொல்வேன் என்று துயரத்தால் புலம்பினான். சந்திரனின் நிலையைக் கண்டு தேவர்களும் முனிவர்களும் துக்கப்பட்டார்கள். சந்திரன் அவர்களை பார்த்து, நீங்கள் எவ்வாறாவது எனக்கு நேர்ந்த சாபத்தை நீக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டிக் கொண்டான். அவனது வேண்டுகோளுக்கு இறங்கிய தேவர், முனிவர் முதலானவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று சந்திரன் தன் தவறான நடத்தியால் சாபம் பெற்ற விஷயத்தை சொன்னார்கள். பிரம்மதேவன், சந்திரன் தன் மனைவியரில் ஒருத்தியை மட்டுமே அதிகமாக மோகித்து மற்றவர்களை புறக்கணிப்பது தர்மமல்ல. இருந்த போதும் தன் மருமகனாயிற்றே என்று உணர்ந்தும் தட்சன் அவனை இப்படியும் சபிக்கலாகுமா? இதுவுமன்றி இந்த சந்திரன் முற்காலத்தில் செய்த ஒரு கெட்ட செயலும் உண்டு, அதை சொல்கிறேன் கேளுங்கள் என்றார். அவன் பிரகஸ்பதி முனிவர் வீட்டில் குருகுலம் வாசம் செய்து வந்தபோது அவர் மனைவி தாரையை மோகித்து அவளை தன்னுடன் அழைத்து கொண்டு போய் அவரோடு போர் புரிய தைத்தியர்களையும் உதவியாக கொண்டு சென்றான். அப்போது தேவர்கள் அவள் தந்தை அத்திரி முனிவருடன் சென்று, சந்திரா, தாரை உன் குருவின் மனைவி, ஆகையால் நீ அவளை பிரகஸ்பதி முனிவரிடமே கொண்டு போய் விட்டுவிடு என்றார்கள். அவனும் அவளை பிரகஸ்பதி முனிவரின் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தான். அப்போது பிரகஸ்பதி முனிவர் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை அறிந்து இவள் எனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அப்போது நாங்கள்தான் வாதாடி, அப்படி அல்ல, நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ளலாம், இதில் குற்றமில்லை என்றோம். அதற்கு தேவகுரு பிரகஸ்பதி, அப்படியானால் இவளது கர்ப்பம் நீங்கிய பிறகு இவளை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் தன் மனைவி தாரையை நோக்கி, தாரா, நீ யாருக்கு கர்ப்பம் தரித்தாய் என்று கேட்டார். அதற்கு தாரை தலை குனிந்தபடி, சந்திரனுக்கே கருவுற்றேன் என்றாள். எனவே அவள் பிரசவித்த பிறகு அந்த குழந்தையை சந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு பற்பல விதமாக வேண்டிக் கொண்டு பிரகஸ்பதி முனிவரிடத்தில் தாரையை சேர்த்தோம். அத்தகைய சந்திரன் இப்பொழுதும் அத்தகைய கொடுந்தொழிலைத்தான் செய்தானோ அவனுக்காக வேண்டியது நடந்தே தீர வேண்டும். இருந்த போதும் புண்ணிய கஷேத்திரமான பிரபாசத்திற்கு போய் மிருத்யுஞ்சய மந்திரத்தால் சிவபெருமானை ஆராதித்தால் தேஜோ ரூபியான சிவபெருமான் அவனது தேக நலிவை நீக்குவார் என்றார். இவ்வாறு கூறிய பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் தக்ஷனை கண்டு வருந்தி சந்திரனை தங்களுடன் அழைத்து கொண்டு பிரபாச கஷேத்திரத்துக்கு போய் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் மற்ற தீர்த்தங்களையெல்லாம் ஆவாகனம் செய்து பார்த்திவ லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை முறைகளை சந்திரனுக்கு சொல்லி, நீ பூஜித்து கொண்டே இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். சந்திரன்
6 மாத காலம் இடைவிடாமல் மிருத்யுஞ்சய மந்திரத்தால் சிவபூஜை செய்து அந்த மந்திரத்தை 10 கோடி முறைகள் ஜபம் செய்தான். அதனால் சிவபெருமான் அவன் முன்பு தோன்றி, சந்திரா, உன் தவம் கண்டு மெச்சினேன், உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்றார். சந்திரன் சதாசிவ மூர்த்தியை பார்த்து, தேவதேவா, தாங்களே என் முன்பு தோன்றிவிட்டீர்களாகியால் எனக்கு அசாத்தியமானது ஒன்றுமில்லை. என் உடல் நலிவதை விலக்கி என் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டினான். சிவபெருமான் அவனை பார்த்து, சந்திரா, நீ பெற்ற பிராமண சாபத்திலிருந்து தப்புவதற்கு வழி இல்லை. இருந்த போதும் அதற்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். ஒரு பட்சத்தில் உன் கலைகள் முறையை குறையவும், ஒரு பட்சத்தில் உன் கலைகள் முறையை வளரவும் நான் அருள் புரிகிறேன் என்றார். இந்த செய்தியை கேள்வியுற்ற தேவர்கள் மிகவும் மகிழ்ந்து அங்கு வந்து சந்திரனை சந்தித்து பலவிதமாகவும் ஆசிர்வதித்து சிவபெருமானை பார்த்து, தேவரீர் இந்த இடத்தில் பார்வதி பிரமத கண சமேதராய் சந்திரன் பெயரால் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். சிவபெருமானும் அவ்வாறே சோமேஸ்வரர் என்ற பெயரோடு சந்திரன் விருத்தியடைய காரணமாக பிரசித்தமாக இருக்கிறார். தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சந்திரன் மிகவும் தன்யனானான் என்று தாங்கள் அங்கே தோண்டிய தீர்த்தத்துக்கு சந்திரகுண்டம் என்று பெயரிட்டார்கள். பிறகு சந்திரன் மற்ற தேவர்களுடன் தன் நகரத்தை அடைந்து முறைப்படி தன் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அந்த சந்திர குண்டத்தில் ஸ்நானம் செய்வோரின் சகல பாவங்களையும் ரோகங்களையும் போக்கக்கூடியதாகவும் அசாத்தியமான காரியங்களையும் கைகூட செய்வதாகவும் அமைந்திருக்கிறது. பிரபாச கஷேத்திரத்தை பிரதட்சணம் செய்தால் உலகை வலம் வந்த பயன் கிடைக்கும். பிராயச்சித்தங்களால் ஒழியாத குஷ்டம் முதலிய ரோகங்கள் எல்லாம் அங்கு ஸ்நானம் செய்து 6 மாதம் சிவதரிசனம் செய்தால் ஒழிந்துவிடும். விரும்பிய காரியங்கள் யாவும் விரும்பிய வண்ணம் கைகூடும். இது சோமேஸ்வர ஜோதிலிங்க பிரபாவமாகும். இந்த சரிதத்தை படிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவார். இனி முன்பு சொன்ன மல்லிகார்ஜுன லிங்க மகான்மியத்தை சொல்லுகிறேன். முன்பு சுப்பிரமணிய கடவுள் உலகை வலம் வருவதற்கு முன்பே கணபதி திருமணம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒன்றும் சொல்லாமல் கிரௌஞ்சகிரியை அடைந்து சுப்பிரமணியர் பிரம்மச்சாரியாக எழுந்தருளியிருந்தார். பார்வதி மனம் பொறுக்காமல் வருந்தினாள். சிவபெருமான் தேவர்கள் சிலரை அனுப்பி முருகப்பெருமானை அழைத்து வரும்படி அனுப்ப, அவர்கள் அழைத்ததும் முருகன் வராமல் மறுத்துவிட்டதை அவர்கள் சிவபெருமானிடம் அறிவித்தனர். உடனே சிவபெருமானும் பார்வதியும் முருகன் இருக்கும் இடத்திலேயே நாமும் வசிப்போம் என்று அங்கு செல்ல, முருக கடவுளும் அவர்களுக்கு 3 யோஜனை தூரத்திலேயே நின்றார். அங்கு சிவபெருமானுக்கு மல்லிகார்ஜுனேசர் என்று பெயர் வழங்கலானது. அந்த தலமானது தரிசித்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் ஒழித்து, பிறவி துயரையும் ஒழித்து, தன தானியாதி சகல சம்பத்துகளையும் கொடுக்க வல்லது. சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.